எவர் கிரீன் கண்டென்ட்டா ஒரு பக்கம் கணவன் மனைவி தொடர்பான கிண்டல்கள், கேலிகள், அபிலாஷைகள், மனைவி இப்படிலாம் பண்றாங்க, கணவன் மனைவி உறவுக்குள்ள இதெல்லாம் சிக்கலா இருக்கு அப்படின்னு பேசுற விஷயங்கள் நிறைய வரவேற்கிற விதமா இருக்கிறதும், ஒரு பக்கம் தொடர்ச்சியா கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள் நடந்துகிட்டே இருக்கு, அதன் காரணமா பிரிவு ஏற்படுது, இந்த ரிலேஷன்ஷிப் இப்படித்தான் இருக்கணுமா அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிற விஷயங்கள் ஒரு பக்கம். இதையெல்லாம் தாண்டி ரொம்ப சென்டிமெண்டா ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு தான் சொல்லணும். அசாம் மாநிலத்தில் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஷிலாதித்யா சேத்தியா, அவருக்கு 44 வயசு, 2009 கேடர் ஐபிஎஸ். அவரு அந்த அசாம்ல எஸ்பியாவும் பணிபுரிந்திருக்கிறாரு. அதற்கு பிறகு அசாம் மாநிலத்தினுடைய உள்துறை மற்றும் அரசியல் பிரிவினுடைய செயலாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். இப்படியான சூழல்ல தான் அவருடைய மனைவி 40 வயதான அகமனி போர்பரா கேன்சரால பாதிக்கப்படுறாங்க. முதல்ல மூளை பகுதியில் ஒரு கட்டி இருக்கிறதாவும், அந்த கட்டிக்கான ஒரு பரிசோதனைக்காக போகும்போது அவங்க புற்றுநோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அந்த டயக்னோஸ்க்கு பிறகாக அசாம்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு, குறிப்பா சென்னைக்கு வந்து சில ட்ரீட்மெண்ட்டையும் கூட அகமனி போர்பரா எடுக்கிறாங்க. அதற்கு பிறகு அவங்க மீண்டுமா அசாம் போறாங்க. அசாம்ல கவுகாத்தினுடைய நெம்கேர் மருத்துவமனையில தான் தொடர்ச்சியா கிட்டத்தட்ட 4 மாதங்கள் அவங்க தொடர்ச்சியா மருத்துவமனையிலிருந்து சிகிச்சை பெற்றுக்கிட்டே இருக்கிறாங்க. 2013 ஷிலாதித்யாவுக்கும் அகமனிக்கும் திருமணம் ஆகுது. இன்னும் அவங்க 2 பேருக்கும் குழந்தை இல்லை. இப்படியான சூழல்ல தன் மனைவி மேல ஒரு அளவு கடந்த அன்பை ஷிலாதித்யா வைத்திருக்கிறார். திடீர்னு கொடுத்த சிகிச்சை பலனளிக்காமல் அகமனி போர்பரா உயிரிழந்து விட்டார் அப்படிங்கிற தகவலை மருத்துவத்துறை அதிகாரிகள் ஷிலாதித்யாவுக்கு தெரிவிக்கிறாங்க. அது சொன்ன பிறகு ஒரு 10 நிமிடங்கள் கழித்து அந்த மருத்துவ அறைக்குள்ள போறாரு ஷிலாதித்யா. நான் என் மனைவி உடல் அருகில நின்று கொஞ்ச நேரம் பிரேயர் பண்ணணும், அதனால தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்ச நேரம் வெளியில இருங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்றாரு. எல்லாரும் வெளியில போன பிறகு ஒரு குண்டு சத்தம் கேட்குது. எல்லாரும் பதறி அடிச்சுட்டு உள்ள போய் பார்க்கறாங்க. தன்னுடைய சொந்த ரிவால்வர்லயே ஷிலாதித்யா சேத்தியா தன்னை சுட்டுக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டார். இந்த செய்தி அங்கிருந்த மருத்துவ துறையினருக்கும் அதிகாரிகளுக்கும் அங்க ஹாஸ்பிட்டல் இருந்த எல்லாருக்கும் பேரதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. குறிப்பா அசாம் மாநிலத்தினுடைய காவல்துறை ஒட்டுமொத்தமா சோகத்துல மூழ்கி இருக்கிறாங்க. ஏன்னா ஷிலாதித்யா சேத்தியாவினுடைய ட்ராக் ரெக்கார்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல அதிகாரியாக பெயர் எடுத்தவராக இருக்கிறது. அதே நேரத்துல அகமனி போர்பராவும் ஒரு யூனிவர்சிட்டி டாப்பரா இருந்திருக்கிறாங்க. அவங்களும் கூட ஒரு திறமையான நபராக அறியப்பட்டவராக இருந்திருக்கிறாங்க. இவங்களுடைய உறவு அவ்வளவு அந்யோன்யமா இருந்திருக்கிறது. இப்படியான சூழல்ல புற்றுநோயால பாதிக்கப்பட்ட மனைவி உயிரிழந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால உடனடியாக அடுத்த 5-10 நிமிடங்களுக்குள்ள ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் ஒரு பேர் அதிர்ச்சியை, அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். நான் தொடக்கத்துல சொன்ன மாதிரி என்னதான் அந்த உறவுகள் தொடர்பான நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படின்னு 2 வகையா அதை பார்த்துக்கிட்டே இருந்தாலும், அதையெல்லாம் தாண்டி ஒரு உறவு, தனக்கான உறவு தன்னிடம் இல்லை, அவங்க நம்மளை விட்டுட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படிங்கிற அந்த பிரிவை தாங்கிக் கொள்ளாத அந்த மனம் என்பது அது ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படின்லாம் பார்க்கல. அந்த நொடியில அந்த தற்கொலை என்கிற முடிவை எடுத்திருக்கிறார். தற்கொலை அப்படிங்கிறது எதுக்குமே தீர்வல்ல. நிச்சயம் ஷிலாதித்யா அந்த பிரிவை, அந்த மறைவை வேறு மாதிரியாக அதை மாற்றிருக்கலாம். ஆனா மனைவி இறந்த துக்கம் தாளாமல் ஷிலாதித்யா சேத்தியா ஐபிஎஸ் அதிகாரி 44 வயதில் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் என்பது உண்மையிலேயே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது.